ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து இருக்கிறது ஆல் டெக்னிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டு கோர்லெஸ் மோட்டாரை மட்டும் வச்சு அதை நம்ம ட்ரோன் மாதிரி பறக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க மோட்ரு பார்த்தீங்கன்னா 6x20 mm 50,000 RPM கோர்லெஸ் மோட்டார். இதே மாதிரி என்கிட்ட இன்னொரு மோட்ரு இருக்குது. நம்ம இந்த ரெண்டு மோட்டரையும் தான் நம்ம இந்த வீடியோவில் யூஸ் பண்ண போகிறோம். இதில் மோட்ரு ஒரே மாதிரி இருந்தாலும் விங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதில் ஒரு மோட்டர் மட்டும் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஒரு மோட்டரை நான் ஃபிட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சின்ன தீப்பெட்டியை எடுத்துக்கிட்டேன். அந்த தீவெட்டியில் சென்டரில் ஒரு ஹோல் போட்டு அது வழியாக ஒயர் எடுத்து இதில் ஃபிட் பண்ணிக்கிறேன். இந்த மோட்டரை ரன் பண்ணுறதுக்காக நம்ம பவர் சப்ளைக்கு இந்த 3.7 வோல்ட் இந்த சின்ன பேட்டரி தான் யூஸ் பண்ண போகிறேன். இது நம்ம ஏற்கனவே பிளேன் வீடியோவில் இந்த பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். பேட்டரியை டேரெக்டாக மோட்டரில் கனெக்ட் பண்ண முடியாது, அதனால் அந்த மாதிரி துண்டு ஒயர் எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு ஒயர் டேரெக்டாகவும் ஒரு ஒயர் ஒரு சுவிட்ச் கனெக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டேன். நம்ம இதை ஆஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேட்டரியில் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ரெண்டு எண்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கம்பியை நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இது பேட்டரியில் பின்னு கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அதனால் இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான், வயர் கனெக்ஷன் முடிஞ்சு. இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்த்துடலாம். மோட்ரு ஓடும்போது ஏர் பேக் சைடில் வரணும், ஃப்ரண்டில் வரக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்டில் வந்துருக்கு, அதனால தான் பறக்கலை. இதில் நம்ம வயரை இப்போ சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அது ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓட ஆரம்பிச்சிடும். இதில் நம்ம ஒரு மோட்டரை மட்டும் யூஸ் பண்ணதுனால இதோட பேலன்சிங் சரியாக இல்லை. இது பறக்க ஆரம்பிச்சதுமே கீழே உள்ள தீப்பெட்டி சேர்ந்து சுற்றிடுது. நம்ம ரெண்டு மோட்டரை ஒரு ஃப்ரேமில் கனெக்ட் பண்ணி அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதில் நம்ம ஃப்ரேமுக்காக யூஸ் பண்ண போகிறது 2 ஐஸ் குச்சி தான். இந்த ஐஸ் குச்சி ரெண்டே இந்த மாதிரி வச்சு இதை சூப்பர் குளூ வச்சு ஒட்டிக்கிடுவோம். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம இதில் பேஸு கனெக்ட் பண்ணுறதுக்காக 2 ஐஸ் குச்சி இதை மாதிரி கட் பண்ணி இதை மாதிரி ஒட்டிக்கிடுவோம். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நம்ம இதில் விங்ஸை கனெக்ட் பண்ணிடுவோம். விங்ஸை கனெக்ட் பண்ணிட்டு இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதோட ஒயர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டரோட ஒரு ப்ளஸ்ஸை இன்னொரு மோட்டரோட மைனஸையும் ஒரு ஜாயிண்டாக இந்த மாதிரி போட்டுக்கணும். அதே மாதிரி மீதி இருக்கிற 2 ஒயரே ஒரு ஜாயிண்டாக போட்டுக்கணும். ஏன்னா மோட்ரு நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ரெண்டுமே ஓடணும். நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் விங்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும் அப்படின்னு. அதனால் மோட்ரு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடிச்சு அப்படின்னா காற்று ஒரே பக்கமாக பின்பக்கமாக வந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. இதை இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதுலையும் பார்த்தீங்கன்னா 2 மோட்ரு வச்சதுக்கப்புறமும் சரியான பேலன்ஸ் இல்லை, ஏதாவது ஒரு பக்கம் சாஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ட்ரோனில் பார்த்தீங்கன்னா ட்ரோனை பேலன்ஸாக வைக்கிறதுக்காக அதோட 4 மோட்டருமே தனித்தனியாக அதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நம்மகிட்ட ஸ்பீடு கண்ட்ரோலே எதுவுமே இல்லை. நம்ம 2 மோட்டருக்குமே ஃபுல் பவரையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடை ட்ரை பண்ணுவோம். இதில் இன்னொரு மெத்தட் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு கம்பியை சென்டரில் வச்சோம்னா இதை கைடுவேயாக யூஸ் பண்ணி ட்ரோன் நேரம் மேலே போகும். இந்த கம்பியை கைடுவேயை யூஸ் பண்ணி ட்ரோன் மேலே போனாலுமே சைடில் சாயறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த சைடில் சாய வராமல் இருக்கிறதுக்காக 2 சின்ன குச்சி இதை மாதிரி சின்ன குச்சியை எடுத்து சைடில் இதை மாதிரி க்ளூவை யூஸ் பண்ணி ஒட்டிடுவோம். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நம்ம இதில் சின்ன 4 குச்சி இதை மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ இதில் சென்டரில் நம்ம அந்த கம்பியை கொடுத்து இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
இது ஒரிஜினல் ட்ரோன் மாதிரியே நல்லாவே பறக்குது, என்ன மேலே கீழே மட்டும்தான் போயிட்டு வருது. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை கொஞ்சம் ஹைட்டாக ட்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஹைட்டான இடத்துல இந்த மாதிரி ஒரு நூலை கட்டி வச்சுட்டேன். அந்த நூல்லே ட்ராவல் பண்ணுறதுக்காக அந்த ட்ரோனில் ஒரு சின்ன பைப்பை இதை மாதிரி கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் மேலே கீழே நமக்கு போயிட்டு வந்துடும். இப்போ இது எவ்வளோ ஹைட் வரைய போகுது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.